Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பொன்னாங்கண்ணி கீரை பற்றி full detail பார்க்கலாம். அதாவது பொன்னாங்கண்ணி கீரையினுடைய மருத்துவ பயன்கள், பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிடணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா சாப்பிடணும், ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி சாப்பிட்டா நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும், இத பத்தி full detail வந்து கொடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க friends. இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா please subscribe. Let's enter into the video. இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு வந்து வேறு சில பெயர்களும் உண்டு. என்னன்னு பார்த்தோம்னா பொன்னாங்கானி, கொடுமை அண்ட் சீதை. இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து சிலவற்றை வந்து சொல்லணும்னா, இது கண் நோய்களை போக்கும், வாத தோஷத்தை நீக்கும், மூல நோயை குணமாக்கும். அதாவது பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலாங்கிற பல நோய்களை வந்து குணமாக்கும் தன்மை கொண்டது. உடல் சூட்டை தணிக்கும், உடலை பொன்னிறமாக்கும். இதெல்லாம் வந்து சில மருத்துவ குணங்கள். பொன்னாங்கண்ணி கற்பக மூலிகை என மருத்துவர்களால் கருதப்படுகிறது. சகலவித நோய்களுக்கும் இந்த கீரையை உணவாக உண்ணலாம். இது ஒரு வகையான கொடி கீரையாகவும் எங்கும் பயிராக கூடியது. இக்கீரையின் பெயரே இதன் குணத்தை காட்டுவதாக அமைந்துள்ளது. இக்கீரையை உண்போரின் கண் பொன் போன்று ஒளிவிடும் என்றும் இதற்கு பொருள் கூறுவர். உணவாக உண்ணப்படும் கீரை வகைகளில் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு சிறந்த இடத்தை பெறுகிறது. உணவாக பயன்படும் அதே வேளையில் உடலுக்கு சிறந்த சக்தியையும் அளிக்கிறது. இதில் உயிர் சத்து, அதாவது விட்டமின் ஏ, பி, சி என பல விட்டமின்கள் நிறைந்துள்ளன. மற்றும் பலவிதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இதுல வந்து இருக்குது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் புரோட்டீன், சுண்ணாம்பு சத்து, கால்சியம் மற்றும் அயன் நிறையவே வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில வந்து இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கண் நோய்களை போக்க வல்லது. பொன்னாங்கண்ணி இலையை மட்டும் எடுத்து உப்பில்லாமல் வேக வைத்து பசுமாட்டின் வெண்ணெயை சேர்த்து சமைத்து 40 நாட்கள் வரை உண்டு வந்தால் கண்ணில் உண்டாகும் நோய்கள் அனைத்தும் நீங்கும். நெய் விட்டு வதக்கி கண்களுக்கு கட்ட வாத கபம் சம்பந்தமான கண் நோய்களும் நீங்கும். இந்த கீரையை வந்து பச்சையாக கூட, அதாவது சமைக்காமலையும் சாப்பிடலாம். சமைக்காம வந்து எப்படி சாப்பிடணும்னா, இக்கீரையை வந்து சுத்தம் செய்து பச்சையாக ஒரு கைப்பிடி அளவு சிறிதாக எடுத்து வாயில் போட்டு மென்று விழுங்க வாய்ப்புண், தொண்டைப்புண் ஆகியன நீங்கும். இக்கீரையுடன் வெள்ளை பூண்டு நிறைய சேர்த்து எண்ணெய் விட்டு வதக்கி சோற்றுடன் பிசைந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து உண்டு வர மூல நோய்கள் அனைத்தும் நீங்கும். அதாவது பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா அனைத்தும் வந்து குணமாகும். நீங்க வந்து ஆபரேஷன் பண்ண தேவையில்லை. பொன்னாங்கண்ணி கீரையை தினந்தோறும் சாப்பிட்டால் வாய் நாற்றம், வாய்ப்புண் போன்றவன நீங்குவதோடு கல்லீரல் நோய், மூல நோய், கை கால் எரிச்சல், வெள்ளைப்படுதல், வயிற்றெரிச்சல் போன்றனவும் நீங்கும். தினந்தோறும் இக்கீரையை உண்டு வந்தால் உடல் ஒளிபெறும். இக்கீரையிலிருந்து எடுக்கப்படும் தைலம் ஒரு சிறந்த மருந்தாகும். இத்தைலத்தை நாம் தலைக்கு தேய்த்து வந்தால் நம் தலைமுடி நன்றாக வந்து வளரும் தன்மை கொண்டது. கண் நோய்களும் நீங்கும், சர்ம நோய்களும் நீங்கும், தோல் நோய்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நீங்கும். பொன்னாங்கண்ணி உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுவதால் தினசரி டெய்லி உணவில் அதனை சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. வீடுதோறும் இதனை வளர்ப்பதும் பெரும் பயனளிக்கும். இப்ப நம்ம வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில வந்து உள்ள மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 100 கிராம்ஸ் எடுத்துக்கிடுவோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை. அதுல வந்து அப்ராக்சிமேட்டா கலோரிஸ் வந்து 23 கலோரிஸும், டோட்டல் ஃபேட் 0.4 கிராம். இந்த டோட்டல் ஃபேட்ல வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.1 கிராம். சோடியம் 79 மில்லிகிராம், அதாவது 3% ஆஃப் த டெய்லி வேல்யூ, required daily value for our body, sodium contentல. So 79 milligram வந்து இதுல கிடைச்சிருது, அதாவது 3% of the daily value. Then potassium வந்து நிறையவே இருக்குது. பொதுவாகவே வந்து கீரைகள்ல வந்து அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கும். அதனாலதான் வந்து நமக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து இம்பேர்டு கிட்னி ஃபங்க்ஷன் ஆர் சிகேடி, குரோனிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த கீரையை வந்து எந்த விதமான கீரையா இருந்தாலும் சரி கூடிய மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கும். பொட்டாசியம் வந்து கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து அவாய்ட் பண்றது வந்து பெட்டர். உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை பெற்று தான் வந்து பொட்டாசியம் அதிகமான உணவுகளை வந்து சேர்த்துக்கிடணும். ஸோ இந்த பொட்டாசியத்தை வந்து பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணியில 15% ஆஃப் த டெய்லி வேல்யூ வந்து இருக்குதுங்க. அடுத்து டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ், இந்த 100 கிராம் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து எடுத்துட்டோம்னா அதுல 3.6 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது 1% ஆஃப் த டெய்லி வேல்யூ.
dietary fiber 2.2 gram, that is 8% of the daily value. Sugar வந்து 0.4 gram. Then macronutrients ல வந்து protein 2.9 gram, அதாவது 5% of the daily value. Then vitamin C 46%, vitamin C வந்து அதிக அளவு இருக்குதுங்க. Then iron இரும்பு சத்து 15%. Then vitamin B6 10% of the daily value. Then magnesium 19% of the daily value, calcium 9% of the daily value. இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரையில உள்ள macronutrients and micronutrients. Okay friends, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். And again நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சொல்றபடி தான் நம்ம எந்த ஒரு ஹோம் ரெமிடிஸையும் இல்ல ட்ரீட்மெண்ட்டையும் வீட்ல ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மருத்துவரின் ஆலோசனையை கேட்டுதான், அவர் மருத்துவர் என்ன சொல்றாங்களோ அவர் கொடுக்கிற மருத்துவரின் ஆலோசனைப்படியே நம்ம எந்த ஒரு ஹோம் ரெமிடிஸையும் ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோஸை மட்டும் பார்த்து நம்ம வந்து எந்த ஒரு ஹோம் ரெமிடிஸையும் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்மளுடைய சேனல் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வந்து வளரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.